எத்தனை பிள்ளைகள் நாசத்துல அழிவுல உலகத்துக்கு நேரா போதை வஸ்துகளில் அடிமையாய் கிடக்கிற இந்த நாட்களில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் கிருபையாய் காப்பாராக, கிருபையாய் காப்பாராக. அப்படி படிப்புகள் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்மையானவைகள் அந்த பிள்ளைகளுக்கு நடப்பதாக. நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. நீ வைராக்கியமாய் வரும்பொழுது உனக்காய் வைராக்கியமாய் எழுந்தருளுகிற கர்த்தர். நீ தேவனை நாடி வரும்பொழுது உனக்காய் யுத்தம் செய்கிற கர்த்தர். அவரை தேடி வருகிற வேளையிலே உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். நீ கைகளை உயர்த்தி அந்த பல்லவி ஜபல்ல மேல சத்தத்தை உயர்த்தி எத்தனை பேர் பாட முடியுமோ பாடுங்க. தலைமுறையின் ஆசீர்வாதங்கள் உங்கள் சந்ததிகள் மேல் உங்கள் மேல் இறங்கி வருவதாக. அல்லேலூயா. நீங்க உங்க பெற்றோரை கனம் பண்ணி இருந்தா அந்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகள் மேல கடந்து வரும். பெற்றோர்கள் ஆசீர்வாதமா இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகிட்ட கடந்து வரும். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள், சுகித்திருப்பார்கள். அப்படியே கைகளை உயர்த்தி பாடுவோமா? நாங்கள் பாடும்போது எங்கள் உதடுகள் துதிக்கும் பொழுது எங்கள் ஆத்துமா கம்பீரித்து மகிழத்தக்கதாக. தலைமுறைகளை நடத்துகிற கர்த்தர், தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், தலைமுறைகளோடு கூட தங்கி இருக்கிற கர்த்தர், எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடும்போது நம்முடைய காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை கனப்படுத்துவோம்.